ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட ஃபைனல் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜா கோர்ட்ல சீஃப் மினிஸ்டர் இருக்காரே, அவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சீஃப் மினிஸ்டர், என் பர்த்டேக்கு ஸ்பெஷலா கலக்கி இருக்கீங்க, 2000 குழந்தைங்களை கூட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்கீங்க, 7 பொண்ணுங்களை கூட்டு வந்து பிரேயர் பண்ண வச்சிருக்கீங்களாமே மழை தேடி, அதனால பக்கத்து ஊர்ல எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்ல சீஃப் மினிஸ்டர் பயங்கரமா பல்ல காட்டி, ராஜா நம்ம நாட்டுக்காக நான் பண்றதானே அப்படின்னு கேட்க, ராஜா திடீர்னு கோவமாயிடுறாரு. கையில இருக்கிற கப்ப தூக்கி வீசி எறிகிறாரு. குழந்தைங்கள அடிச்சு கொடுமைப்படுத்தி இங்க கூட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிட்டு இருக்கீங்க, 7 கன்னி பொண்ணுங்க பிரேயர் பண்றாங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிட்டே தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, ராஜா அப்படிலாம் கிடையாதுன்னு சீஃப் மினிஸ்டர் கால்ல வந்து விடறான். அப்போ சாமியார் துறவியா மாறி கோவிலுக்கு போயிருந்த நம்ம ராஜாவோட ஃபேவரட் ஒய்ஃப், அதாவது யாங்கோட செகண்ட் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க அங்க வந்துடுறாங்க. இதுக்கு மேலேயே நீங்க ப்ரூஃப் தேடி அலையவே வேண்டாம், என் தம்பியே வந்து புடிச்சு வச்சிருக்கான் ஒரு பொண்ணு, அந்த 7 பொண்ணுங்கள்ல அந்த பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லிருக்கா அப்படின்னு சொல்ல, ராஜா கண்ட பொண்ணுங்க சொல்றதை நம்பாதீங்க, பொண்ணுங்களுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு சாமியார் ஆயிட்டா, அவ பேச்ச போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்க, ராஜா இங்க இருக்கிற மினிஸ்டர் யார வேணா கூப்பிட்டு நீங்க விசாரிங்க அப்படின்னு யாங்கோட அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த மினிஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் போனாலும் இவரை தாண்டி தான் உங்ககிட்ட வரணுங்கிறதால இவரை பத்தின எந்த கம்ப்ளைண்ட்டும் உங்ககிட்ட வரவே இல்ல. அது மட்டும் இல்லாம மினிஸ்டருங்கெல்லாம் அழுத்தே போயிட்டாங்க, நீங்க விசாரிக்கிறதுக்கு என்ன ஒருவேளை தண்டனை கொடுத்தா கூட நான் ரெடியா இருக்கேன், ஆனா விசாரிச்சு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல, ராஜா அமைதியா பாத்துட்டு இருக்காரு. இங்க அடுத்த நேரா ஷாவ, அதாவது லீஷாவோட அண்ணா இருக்கான்ல, அவனை ராஜா கூப்பிட்டு விட்டுருக்காரு. லீஷாவை பாக்குறான். நான் பத்திரமா போயிட்டு வரேன் அப்படின்னு ஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்து பத்திரம் அப்படின்னு வேணும்னே அண்ணான்னு கூப்பிடாம லீஷா சீனியர்னு கூப்பிட, பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க யாங்குக்கு செம்ம பொசசிவா இருக்கு. போங்க போங்க பார்த்து போயிட்டு வாங்க, நான் அவளை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்ல, ஷாவ் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு அந்த கடத்தி வச்சிட்டு இருந்தாங்கல்ல யாங்கோட அப்பா துணை மனைவிய, அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிக்கிறா. நாயெல்லாம் போயிட்டு வர பாதை இருக்கு, அந்த பாதை வழியா காம்பவுண்ட்குள்ள அப்படியே அடியில பூந்து கிளம்பி ஓடிடுறா. யாங்கும் லீஷாவும் அங்க வந்துடுறாங்க. நம்ம தானே பாதையை பெருசுப்படுத்தினதே மனுஷங்க போற அளவுக்கு, போட்டும் போட்டும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இங்க ராஜா கிட்ட சீஃப் மினிஸ்டர் மண்டி போட்டிருக்க. அங்க நம்ம ஷாவை கூப்பிட்டு ராஜா கேக்குறாரு. ஷாவ் எல்லா கம்ப்ளைண்ட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜா எங்க குடும்பத்தை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு நினைச்சா அவர் தடுத்துக்கிட்டே இருக்காரு, இவருக்கு மட்டும் தான் புகழ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு சொல்ல, ராஜா இவங்க ஃபேமிலிக்கு நான் வந்து நிறைய குடைச்சல் கொடுத்திருக்கேன் தான், ஏன்னா அவங்க கிட்ட பெரிய பதவி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஆடக்கூடாதுன்னு, அதனால என் மேல பழிய போட பாக்குறாங்க அப்படின்னு அந்த சீஃப் மினிஸ்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ராஜா அமைதியா நடக்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. கரெக்டா ஷென் அங்க வந்துடுறான். ராஜா நீங்க சொன்ன மாதிரி ரகசியமா விசாரிக்க சொன்ன மாதிரி இதுவரையே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் ரகசியமா விசாரிச்சுட்டு இருந்திருக்கேன். சாக போற நேரத்துல கூட நிறைய ஆளுங்க நம்ம படை தளபதியை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி நிறைய வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, இதை வாங்கி படிங்கன்னு சொல்ல, அந்த புக்கு ஃபுல்லா ஒரு ரத்தமா இருக்கு, அவ்வளவு முக்கியமான இடத்துல போய் ஷென்னு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அதை ராஜா படிச்சுட்டு இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிருக்காரு பாருங்க அப்படின்னு ஷென்னு சொல்ல, இப்பயாவது நான் சொன்னதை நம்புங்க ராஜா அப்படின்னு ஷாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு எல்லா வாக்குமூலத்தையும் தூக்கி எறிகிறாரு இருக்கிற கடுப்புல. இங்க அந்த லேடி நேரா உள்ள வந்தால, தங்கம் எங்கேயும் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு வேகமா தேடும் போது அங்க ஒரு ஜக்குக்குள்ள ஒரு தங்க கட்டி இருக்கு, அதை எடுத்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த அக்கா புருஷன் உள்ள வர சத்தம் கேக்குது. இவன் வந்துட்டானா அப்படின்னு இவன் ஓடி போய் ஒளிஞ்சுக்க, ஒரு பொண்ணு கூட்டு வந்துட்டு உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றான். அதுக்குள்ள ஃபுல்லா தங்க பிஸ்கெட்டா இருக்கு குட்டி குட்டியா. அந்த பொண்ணு வாங்க போயிட்டு உங்க அத்தைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே, அவங்களுக்கு தானே நீங்க இதை கொடுப்பீங்கன்னு கேட்க, அத்தையாவது ஒன்னாவது எனக்கு அவளெல்லாம் ஒண்ணும் பிடிக்காது, சும்மா சப்போர்ட்டுக்கு வேற யாரையுமே கூட இல்லையேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அத்தை செம்மையா கடுப்பாயிடுறா. வேகமா ஏஞ்ச் வந்து தலையில ஓங்கி ஒரே அடி பக்கத்துல இருக்க ஜக் எடுத்து மயங்கி கீழே விழுந்துடுறான் இந்த அக்கா புருஷனும். அந்த பொண்ணு பார்த்து பயந்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட, ஏண்டா உன்னை என் புள்ள மாதிரி தானே வளர்த்தேன், உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை உனக்கு மருமகன் பதவி வாங்கி கொடுத்தேன், நீ இவ்வளவு கேவலமா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் மடியில இருந்து அந்த தங்க கட்டி கீழே விழுந்துருது. அவ்வளவுதான் அந்த அக்கா புருஷன் ஏஞ்சிடுறான். தங்கம் உனக்கு எங்க இருந்து வந்து திருடுறியா அப்படின்னு கேட்டுட்டு அவளை போட்டு கீழே தள்ளி கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க, கொஞ்ச நேரத்துல அவளுக்கு பேச்சு மூச்சு நின்று போயிடுது. அவ்வளவுதான் இந்த பையன் பயந்துட்டு ஒரு வண்டியில மூட்டையோட மூட்டையா கட்டி ஆத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுறான் அந்த டெட் பாடிய. வந்து நிம்மதியா படுத்துட்டு அப்பாடா புடிச்ச ஒரு தொலையும் போயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவும் யாரும் கிடையாது, நம்மள போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணவும் யாரும் கிடையாது அப்படின்னு நிம்மதியா படுத்துட்டு இருக்க. யாரும் ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. எவன்டா அதுன்னு கடுப்பாயிட்ட வெந்திரிச்சு பார்த்தா இது ஒரு மூட்டை மாதிரி பக்கத்துல இருக்கு. மூட்டையை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அத்தை இருக்காங்கல்ல, அவங்கதான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாரோ என்கிட்ட விளையாடுறாங்கன்னு கத்திக்கிட்டே இவன் இங்க இருந்து தெரிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க யாங்க வந்துட்டா, லீஷாவும் வந்துட்டா.
அப்ப அந்த ஒரு பொண்ணை கூட்டு போனால அந்த பொண்ணு என்னங்க கஷ்டப்பட்டு நம்ம இங்க புடிச்சு கூட்டு வந்தோம், இவன் எங்க வெளியே போறானேன்னு கேட்க, அவன் வெளியே போகணுங்கிறதா எங்க ஐடியாவோ அப்படின்னு யாங்க சொல்லிட்டு இவனை போட்டு புடிச்சு கொண்டு போடுங்க அப்படின்னு யாங்க சொல்ல ஆளுங்களும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, தேங்க்ஸ் அந்த பொண்ணை பார்த்து லீஷா சொல்ல அவளும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சரி ஓகே வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு லீஷா கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஒழுங்கா என் கூட வா, நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், நான் சொல்றேன்ல அப்படின்னு கேட்க, இல்ல நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அந்த அத்தை இருக்கால அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, யாங்க அப்பதான் சொல்றான் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு போனாலும் அந்த அக்கா புருஷன், அதுக்கு பின்னாடியே யாங்க போயிட்டு பாடி எடுத்து செக் பண்ணும் போது மயங்கிதான் இருக்காங்க, இன்னும் சாகலன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கான், ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, சாட்சி சொல்லணும் அவனுக்கு எதிரா, ஆனா நீங்க சின்ன தப்பு தான் பண்ணிருக்கீங்கிறதால உங்களுக்கு கம்மி தண்டனை தான் கிடைக்கும், அவனுக்கு தான் நிறைய தண்டனை கிடைக்கும்னு சொல்ல, சின்ன வயசுல இருந்தே என்ன ஆளுக்கு கடத்தி விளையாடி இருக்காங்க, அதனாலதான் காசு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாமேன்னு சில தப்புகளை நான் பண்ணிட்டேன், என்ன உயிரோட விட்டுருப்பா, நான் கண்டிப்பா சாட்சி சொல்லணும் அந்த அத்தை கெஞ்சி இருக்காங்க, அதனால உயிரோட விட்டுருக்கான், ஆனா உங்க குடும்பத்துக்கு அவங்க பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்க இந்த நிலைமைக்கு ஆனதுக்கே அவங்க தான் காரணம், அப்பயும் உயிரோட விட்டீங்களா அப்படின்னு லீஷா மறுபடியும் கேட்க, கொன்னணும்னு தான் பார்த்தேன், ஆனா என் பொண்டாட்டிக்கு அந்த மாதிரி பண்ணா பிடிக்காது, அதான் விட்டேன் அப்படின்னு யாங்க கரெக்டான நேரத்துல பாயிண்ட் பிடிக்க, லீஷா பாக்குறா ஓவரா பேசுற வேலை வச்சுக்காத, நீங்க எது கிளம்பிடுறா, ஷாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு யாங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். லீஷா வீட்டுக்கு வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது யாரோ விண்டோவை தட்டுற மாதிரி இருக்கு. யாங்க குரல் கேக்குது. லீஷா வேகமா கதவை திறக்க ஜன்னல் வழியாவே யாங்க உள்ள வந்துடுறான். வந்துட்டு லீஷா நான் சொல்றதை கேளு, நம்ம 2 பேரும் ஹாப்பியா இனிமே வாழலாம், இனிமே உனக்கு வாழ்க்கைக்கும் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் சேர்த்து வச்சுட்டேன், நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் லீஷா, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது அப்படின்னு லீஷா மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் உன்ட்ட இப்ப என்னதான் செய்யணும், என்ன எப்படி நான் கெஞ்சி கேட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்குவ அப்படின்னு யாங்க கேட்கும் போதே அவங்க அம்மா உள்ள வர சத்தம் கேக்குது. லீஷா அவனை மறுபடியும் கதவு வழியா வெளியே தள்ளி கதவை சாத்திடுறா. அவங்க அம்மா வராங்க. ஒண்ணும் இல்லம்மா, சத்தம்லாம் ஒண்ணும் இல்லன்னு சமாளிச்சிட்டு இருக்கா. அடுத்து நம்ம லீஷாவோட அம்மாவும் இப்ப நம்ம ஷாவோட புது அம்மா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அந்த புது அம்மா பாக்குறாங்க, யாங்கோட அம்மா காலிலே விழுந்துடுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து திருடிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ல யாங்க உங்க அம்மாவை தூக்கி எழுப்பி நிக்க வைக்கிறான். இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு. உன்னை யாங்கோட சொந்த அம்மா பாத்துட்டு, இங்க பாருங்க என் புள்ள எங்கேயோ வந்துட்டு காணாம போயிருப்பான், அவனை காப்பாத்தி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அதுவும் இல்லாம அவன் எங்கேயும் போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவனால என்ன பார்க்க கூட வந்திருக்க முடியாது, அதுக்கும் பெர்மிஷன் கொடுத்திருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், என் பிள்ளைய மறுபடியும் என்கிட்ட திரும்ப கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ல 2 பேருமே சரி ஓகே இதுக்கு மேல யாரும் சாரியும் சொல்லிக்க வேணாம் தேங்க்ஸும் சொல்லிக்க வேணாம், உட்காருங்க உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷாவு பாத்துட்டு இருக்கான். உடனே லீஷாவோட அம்மா ஷாவுக்கும் எப்பயோ வந்து நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டோம் சின்ன வயசுலயே, சீச்சியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க, நீங்க தான் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களே, நான் வேற ஏதாவது பேசணுமா என்ன, நீங்க என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லிடு. அப்பன்னு பார்த்து ஷாவ் அம்மாங்க முடிவு பண்ணிட்டா நாங்க பேச்சு கேட்பேன் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். லீஷா வெளியே வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதை கேட்கிற சீச்சி ஒரு மாதிரி சோகமாயிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் வெளியே தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சாலும் அந்த அக்கா புருஷன் அவன் துரத்திட்டு வர ஆளுங்க கிட்ட இருந்து மறைஞ்சு ஒரு இடத்துல எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்க. விலங்குலாம் வராம இருக்கிறதுக்கு விலங்கெல்லாம் வந்தா வேட்டையாடுறதுக்கு பொறி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொறியில போய் சிக்கிக்கிறான். சத்தம் கேட்டு எல்லாரும் வேகமா ஓடி வந்து அந்த பொறிக்குள்ள எட்டி பார்க்க அந்த இடத்துல உள்ள மாட்டி அப்படியே அவன் அங்க இறந்து போய் கிடக்குறான். இங்க யாருக்கும் வேலையே வைக்காம லீஷாவும் சீச்சியும் வெளியே போயிடுறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்ம லீஷா பேசிக்கிட்டே வண்டியில ஏற போக, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தன் கெட்டவன் இருப்பான்ல, நம்ம சீச்சியை கூட கிறிஸ்டல் சீப்பு வச்சு மயக்கி ஏமாத்துனானே அந்த பையன் அங்க வந்துடுறான். என்னடா செல்லம் இன்னொன்னு கல்யாணம் ஆகல போல, நான் வேணா உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. லீஷா வந்து அவனை கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல வந்து நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அப்ப அந்த பக்கமா பார்த்து யாங்க வந்துட்டு இருக்கான். நடுவுல தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு அவன் வரதுக்குள்ள வேற யாரும் லீஷாவையும் சீச்சியையும் காப்பாத்த வந்துடுறாங்க. பார்த்தா அது ஷாவ் தான். அவனை போட்டு 2 மிதி மிதிக்கிறது மட்டும் இல்லாம நல்லா அடி அடி நடிக்க ஆரம்பிக்க, இந்த பொண்ணு தாண்டா என் பின்னாடி வந்தா, நான் என்னவோ அவ பின்னாடியே போன மாதிரி என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சீச்சிக்கு ரொம்ப ரொம்ப அசிங்கமா போயிடுது. உடனே லீஷா செம்ம கடுப்பாயிட்டு வந்து அவனை நல்ல 4 அடி அடிக்கிறா. ஆனா அவனை நீ சும்மா விடக்கூடாது அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, இவனை கூட்டு போய் 30 கசையடி கொடுத்து தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு ஆணை போட்டுறான். நம்ம ஷாவும் பெரிய பதவியில இருக்காங்கிறதால வேற யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல, அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. யாங்கு தூரமா வந்து பாத்துட்டு இருக்கான். சரி கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு அவங்க வந்து சோகமா கிளம்பிடுறான். சீச்சியும் கோச்சிட்டு நேரா வண்டியில போய் ஏறிட லீஷா பாத்துட்டு இருக்கா. அண்ணா உனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு இவங்க 2 பேரும் தொட்டு தொட்டு பேசுறத பாத்துட்டு இன்னும் யாங்குக்கு அப்செட் ஆயிடுது. இங்க சீச்சி நேரா ரூம்ல வந்து பூந்துக்கிறா. பின்னாடியே ஷா வந்துட்டு இருக்கான். இங்க பாரு, நான் ஒன்னும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு உள்ள வரமாட்டேன், நான் சில சொல்ற விஷயத்தெல்லாம் மட்டும் கேக்குறியா அப்படின்னு நம்ம ஷாவ் கேட்க சீச்சி பாத்துட்டு இருக்கா. நான்
வந்து அவன் கொடுத்த அந்த சீப்பை வாங்கிக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து ரொம்ப கம்மி காசு தான் இருந்தது. எனக்கு இருந்த டவுரி எனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பத்தாதுன்னு தெரியும். அதனாலதான் நல்ல வாழ்க்கை கிடைக்குமே ஆசைப்பட்டுட்டேன். நான் பண்ணது தப்பு, பண்ண பாவத்துக்கு பிராய்ச்சித்தை என்னால தேட முடியாது. நீங்க ரொம்ப பெரிய பதவியில இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்ல பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுங்க, என் பின்னாடி வராதீங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஷாவு பாத்துட்டு இருக்கான். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லவா, இப்ப நான் பெரிய பதவியில இருக்கேன். ஆனா எங்க குடும்பத்திலே வேற வேற அண்ணனுங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பதவியை கொடுத்துட்டு நான் ஒதுங்கிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க தானே உண்மையான வாரிசு. ஒருவேளை நான் அப்படி ஒதுங்கிட்டேன்னா ஊர்லயே நான் ஏதாவது ஒரு பக்கம் ஒரு கடை ஒண்ணு வச்சுட்டு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை நான் அந்த மாதிரி ஒரு ஏழையான நிலைமைக்கு போனா கூட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படின்னு கேட்க சீச்சி உள்ள இருந்து அழ ஆரம்பிக்கிறா. கதவை திறக்கணும் போல அவளுக்கு இருக்கு, அமைதியா இருக்கா. அவ மறுபடியும் ஷாவ் சீச்சியை கூப்பிட்டு, சீச்சி உனக்கு வந்து தாமரை தண்டுனா ரொம்ப பிடிக்கும், இப்ப நூடுல்ஸ் சாப்பிடும் போது உனக்கு யாராவது தாமரை தண்டு குடுக்குறாங்களான்னு கேட்க நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. குட்டி வயசுல சீச்சியும் ஷாவும் இருக்கும்போது இவளுக்கு அந்த தாமரை தண்டு பிடிக்கும்னு எல்லா தடவையும் நம்ம ஷாவ் சாப்பிடும் போது அவனுக்கு பிடிச்சா கூட சீச்சிக்கு அதை கொடுத்துருவானா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சீச்சி கதவை திறந்துடுறா. இவ்வளவு லேட்டா நீ ஏன் வந்த, இவ்வளவு நாள் எங்க போன அப்படின்னு கேட்டுட்டு ஷாவை கட்டி பிடிச்சுக்க ஷாவ் அழுதுட்டே, சாரி ரொம்ப லேட்டா வந்துட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டேன், என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சு அவனும் அழுதுட்டு இருக்கான். சைட்ல வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா நம்ம லீஷா. பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. லீஷாவோட அம்மா வந்து சந்தோஷமா எட்டி பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீச்சியோட கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்றதுக்கு எல்லாத்தையும் அளவு பார்த்துட்டு இருக்க இங்க ஒரு பக்கம் லீஷா மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. பூஹியும் ஹோடியும் பாக்குறாங்க, எவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு. மத்த எல்லா அக்காங்களும் அவ கிட்ட போயிட்டு, இங்க பாரு இவ்வளவு நாள் நாங்க பொறுத்து பார்த்துட்டோம், இதுக்கும் மேலேயும் முடியாது, நீ என்னதான் முடிவு பண்ணிருக்க, நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்ல வேற ஏதாவது நல்ல மாப்பிள்ள பாக்கவா, இன்னைக்கு நீ எங்களுக்கு உறுதியா ஒரு முடிவு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல லீஷா பாக்குறா. சரி எல்லாத்துக்கும் முன்னாடி நான் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் அவனை பழி வாங்கியே தீரணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், அதுவும் மாமா கிட்ட கேட்கணும்னு சொல்ல அத்தனை பேரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நம்ம லீஷாவை பாக்கிறதுக்காக வெளியே வந்து கதவு கிட்டேயே அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்ம யாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம சாயும் ஹன்னும் அவன் தலையிலே ஊங்கி ஒரு அடி அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சு அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. கரெக்டா இவன் கண்ணை திறந்து பாக்குறான், கல்யாண மேக்கப்ல இருக்கான். அதுவும் ஒரு பல்லக்குள்ள உட்காந்து கை கால் வாயெல்லாம் கட்டி போக வச்சிட்டு இருக்காங்க. இவன் துள்ளி குதிச்சுட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிக்க வெளியே போயிட்டு இருக்க சாயும் ஹன்னும் ஊர்வலத்துலதான் போயிட்டு இருக்காங்க. ஆனா கண்டுக்கவே இல்ல. நேரா அவனை ரூம்ல போய் உட்கார வைக்கிறாங்க. ரூம்ல இவன் முகத்துல போட்டிருக்க துணியை நம்ம எடுக்கிறது லீஷா தான். லீஷாவை பார்த்ததும் பல்ல காட்ட ஆரம்பிச்சிடுறான். என்னடா உனக்கு கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணனேன்னு சோகமா இருக்கா அப்படின்னு லீஷா கேட்க, இல்லடா செல்லம் நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், உனக்கு முழு உரிமையும் இருக்கு அப்படின்னு பல்ல காட்டிட்டு இருக்கான். நீ எனக்கு கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணல, அப்ப நான் உன்னை பழி வாங்கிதான் ஆகணும்னு லீஷா கேட்க, நீ என்ன கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், உனக்கு அதுக்கான முழு அதிகாரமும் இருக்கு, நான் பண்ணது தப்பு தான், உனக்கு கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் என் வாழ்க்கையிலே பண்ண உருப்படியான விஷயம் உன்னை கல்யாணம் பண்ணதான், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்னு அவனும் காலில் விழுந்து ப்ளீஸ் என்ன மன்னிப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க லீஷா பாக்குறா. கையில ஒரு கட்டை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் அடி பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ விட்டா போதும் அப்படின்னு யாங்க அங்கிருந்து வேகமா வெளியே ஓட வெளியே என்ன கொட்டி கிடக்கு, யாங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். பார்த்தா வெளியே ஒட்டுமொத்த குடும்பமுமே நின்று சிரிக்க ஆரம்பிக்குது. சரி மாப்பிள்ள என்ன அதுக்குள்ள காலில் விழுந்துட்டு இருக்கீங்க, எனக்கு அடுத்த மாசம் தான் பர்த்டே, அப்ப வந்து காலில் விழுங்க, ஆசீர்வாதம் பண்றேன் அப்படின்னு சொல்ல உடனே அப்பாடா மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு யாங்கும் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்த மாசம் ஆகுது. நம்ம ஃபேமிலியில லீஷாவோட அம்மாக்கு பர்த்டேயும் வருது. ஒட்டு மொத்தமா 5 பொண்ணுங்க, அவங்களோட புருஷங்க, அது மட்டும் இல்லாம ஏற்கனவே குழந்தைலாம் வர பிறந்துருச்சு இல்ல ஃபூகிக்கு, அந்த பேர குழந்தை அப்படின்னு எல்லாரும் வந்து பர்த்டே வாழ்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா கல்யாணம் ஆயிருக்க நம்ம ஷாவ் அப்புறம் சீச்சி 2 பேரும் பையனும் மருமகளுமா வந்து அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க ஒரு பெரிய செட்டு கிஃப்ட் ஒண்ணு வருது. ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாவும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஹாப்பி ஆயிட்டு சிரிச்சிட்டு இருக்க, முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு, பேர் மாத்தணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க அம்மா கிட்ட கேட்க அவங்க அம்மா வெளியே வராங்க ஹோட்டலுக்கு. இந்த பேரை வைக்கணும் நான் எத்தனையோ வருஷமா ஆசைப்பட்டேன், இன்னைக்குதான் நல்லா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு ஒண்ணு பிக்ஸ் பண்றாங்க. அதுல பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு பேர் வைக்கிறாங்க. எல்லாரும் கை தட்டி சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க இந்த பியூட்டிஃபுல்லான சீனோட தான் இந்த சூப்பரான சீரிஸ் ஒரு எண்டுக்கு வருது. உங்க எல்லாருக்குமே இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்டார்டிங் 10 எபிசோட்ஸையும் சீக்கிரமாவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். சோ கண்டினியூவஸா பாருங்க. கண்டிப்பா அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான சீரிஸோட உங்களை மீட் பண்றேன். அது வரைய பாய்.